டே 4 ஆஃப் மை 15-day டயட் சேலஞ்ச். எப்போல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி காலையில் கொஞ்சம் லீஷராக டைம் கிடைக்குதோ, எஸ்பெஷலி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ், நாங்கள் மார்னிங் காஃபி இந்த மாதிரி வெளியில் எங்கள் குட்டி கார்டனில் உட்காந்து குடிப்போம். நாங்கள் காஃபி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்தாலே இவங்க 2 பேர் ஓடி வந்து உட்காந்துருவாங்க. இதுதான் பிளிட்ஸ். இவன் வந்து எங்களோட ஸ்ட்ரீட் டாக் தான். பட் இதுக்கு மார்னிங் சாப்பாடு, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு, இது எல்லாமே நம்ம தான் ஃபீட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருப்பான். ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ஓடி வந்துடுவான். இன்னொன்று உங்களுக்கே தெரியும், எங்களோட பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுதான் லிண்டா. ஸோ இதுவுமே காலையில் வந்து லிண்டா பாதி நேரம் எங்கள் வீட்டில் தான் இருக்கும். நைட்டு மட்டும் வெளியில் போயிடும். ஸோ சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான். நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும் வெளியில் போயிடும். ஸோ இவங்க 2 பேரும் நாங்கள் காலையில் காஃபி இங்கே வெளியில் உட்காந்து குடித்தாலே இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி வந்து எங்கள் கூட உட்காந்துக்குவாங்க. இன்னைக்கு சதீஷுக்கு மேட்ச் இருக்கு. அதனால இன்னைக்கு எதுவும் பெருசா சமையல் கிடையாது. நேத்து நாங்க படம் பார்க்க போனதுனால, நேத்திய சாம்பாரே கேரி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் சாப்பிடும்போது இட் வாஸ் 10:45. ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. நான் நேத்தி நைட்டு உங்களுக்கே தெரியும், ஐ திங்க் ஐ ஹேட் மை டின்னர் அட் அரவுண்ட் 9:30. இன்னைக்கு காலையில 10:30க்கு தான் என்னுடைய நெக்ஸ்ட் மீல் நான் சாப்பிட்டேன். ஆல்மோஸ்ட் மோர் தேன் 12 hours. இட் லுக்ஸ் லைக் அன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். பட் ஆனால் அதை ரொம்ப எய்ம் பண்ணிலாம் நான் பண்ணலை. என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் டீ இருந்தது. டிப் டீ தான் இது. ஒரு அரவுண்ட் லைக் 12 o'clock இந்த மாதிரி ஒரு டிப் டீ ட்ரை பண்ணேன். பெப்பர்மின்ட் ஃப்ளேவர் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் ஹேட் தட். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் வீட்டில் விடல. அம்மா கேரியரில் பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி வந்து விட்டது. ஸோ அரவுண்ட் ஒரு 3:15 போல் ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் ஒன் பிளேட் ஆஃப் பிரியாணி, யம்மி பிரியாணி. என்றைக்குமே நான் மத்தியானம் சாப்பிடல, ஸ்கிப் பண்ணிடுறேன்னு சொன்னால், எங்கள் அம்மாகிட்ட சொன்னால் அவங்க கேட்டுக்கிட்டு போயிடுவாங்க. எதுவும் அப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. பட் கொஞ்ச நேரம் கழித்து கேரியரில் ஏதாவது ஒன்று வந்துடும் நம்ம வீட்டுக்கு. ஸோ கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, சாப்பிடாம இருக்க முடியாது. ஐ ஜஸ்ட் ஹேட் திஸ் ஒன் பிளேட் ஆஃப் பிரியாணி அரவுண்ட் 3:15 PM. இன்னைக்கு மார்னிங் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் மற்ற வேலைலாம் இருந்ததுனால மார்னிங் பண்ண முடியல. இன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு ஃபுல் வாக்கிங் ஸ்ட்ரெச் போனேன். அகெயின் லைக் 5.6 கிலோமீட்டர்ஸ். நல்ல வாக்கிங் அரவுண்ட் லைக் 10,000 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு மட்டுமே கிளாக் பண்ணிட்டேன். இட் வாஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபார் மீ டுடே. அண்ட் நைட் ஐ ஜஸ்ட் ஹேட் ஒன் சூப். இதுதான் டே 4 ஆஃப் நோ சுகர் டயட் சேலஞ்ச். மீட் யூ அட் டே 5.